வணக்கம். நெல்லை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெயக்குமார் அவர்களது மரணத்தில் சிபிஐ துறையினர் கைக்கு மாறிய பிறகு தற்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய அப்பாவு அவர்களை விசாரணைக்காக சிபிஐ துறையினர் சம்மன் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். ஜெயக்குமார் அவர்கள் மறைவிற்கு முன்பாக 2 கடிதங்கள் எழுதி வைத்திருந்து, மேலும் இவர்கள் என்னுடைய மரணத்திற்கு காரணமாக இருக்கலாம், தினம்தோறும் என்னை பின்தொடர்கிறார்கள், கூலிப்படைகளை வைத்து என்னை வேவுவாக்கிறார்கள் என்று காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் கடிதம் எழுதி வைத்திருந்தார். மேலும் மே 2ஆம் தேதி வெளியே சென்ற ஜெயக்குமார் அவர்கள் வீடு திரும்பி வரவில்லை. 3 நாட்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட காவல்துறையினர் கடைசியாக வீட்டிற்கு அருகேயுள்ள தோட்டத்தில் பாதி எரிந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர். மேலும் கை மற்றும் கால்களில் இரும்பு கம்பிகளால் கட்டப்பட்டு சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு அவர் விசாரணையை தொடங்கிய காவல்துறையினர் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை வைத்துதான் அடுத்த கட்டத்திற்கு இந்த வழக்கை கொண்டு செல்ல முடியும் என்று முடிவுகளை அறிவித்தார்கள். ஆனால் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் இது தற்கொலைதான் என்று வந்த அறிவிப்பால் ஒட்டுமொத்த மக்களும் அதிர்ச்சியடைந்து விட்டார்கள் என்றே நாம் கூறலாம். கிட்டத்தட்ட பாதி எரிந்த நிலையில் சடலமாக கிடந்த ஜெயக்குமார் அவர்கள் எப்படி தற்கொலை செய்திருக்க முடியும்? அவர்களது கை மற்றும் கால்கள் இரும்பு கம்பியால் கட்டப்பட்டு வாயில் பாத்திரம் தேய்க்கக்கூடிய கம்பி வாயில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்து மரணம் அடைந்திருந்த ஜெயக்குமார் அவர்கள் எப்படி தற்கொலையாக இது மாறும் என்ற பல்வேறு கேள்விகளும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டுகளை எழுப்பினர். இதிலிருந்துதான் இந்த வழக்கு காவல்துறையிடம் இருந்து சிபிஐ துறைக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ துறைக்கு மாற்றப்பட்ட உடனே முதலாவது விசாரணை குடும்பத்திடம் இருந்து நடைபெற்றது. அடுத்தடுத்ததாக யார் மீதெல்லாம் சந்தேகம் இருந்ததோ அவர்கள் அனைவர் மீதும் விசாரணையும் நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 2 கடிதங்களில் எழுதி வைக்கப்பட்ட திமுகவை சார்ந்த எம்எல்ஏக்கள் சபாநாயகர் அப்பா அவர்களது பெயர்களை கொண்ட நபர்களை விசாரணை செய்வதற்காக சிபிஐ துறையினர் சம்மன் ஒன்றையும் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த வழக்கில் இவர்கள் குற்றவாளியா இல்லையா என்று விசாரணையின் முடிவில் தான் தெரிய வரும். சபாநாயகர் அப்பா அவர்கள் ஏற்கனவே பல்வேறு சிக்கலில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மரணம் பணம் சம்பந்தப்பட்ட மரணமாக இருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கட்சியின் நிதிக்காக பல்வேறு நிலங்களை விற்று ஜெயக்குமார் அவர்கள் பணத்தை கொடுத்திருக்கிறார். தேர்தல் முடிந்த பிறகு இந்த பணம் கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் பணம் திருப்பி கொடுக்கப்படாத காரணத்தினால்தான் ஜெயக்குமார் அவர்கள் மிகப்பெரிய அலைச்சலுக்கு உள்ளாகி இவர் மீண்டும் தொந்தரவு செய்யாமல் இருப்பதற்காக தீர்த்து கட்டப்பட்டதாக விசாரணையும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சபாநாயகர் அப்பா அவர்களிடம் விசாரணை நாளை காலை 10:30 மணி அளவில் நடைபெறும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இறுதியாக இவர் குற்றவாளி என்று கருதப்பட்டால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.